மன அழுத்தம்ங்கிறது நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான். இன்றைய சூழ்நிலையில் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறோம். உதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அல்லது மன அழுத்தம் அப்படின்னா, எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியே ஆகணும், நல்ல மார்க்ஸ் எடுத்தே ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அவங்களே ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதை அவங்க பெற்றோர்களும் அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த அழுத்தம் ஓரளவுக்கு இருந்தால் நல்லது. அது அவங்களால தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும். அது ஒரு லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா இது தேவையில்லாத பக்க விளைவுகள்லாம் கொண்டு கொடுத்துரும். அதே மாதிரி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்னா, படித்து ஆகணும், நல்லபடியாக பாஸ் பண்ணணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும், இந்த செய்யணும் முடிக்கணுங்கிற அந்த வார்த்தைகள் தான் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் கொடுக்குற வார்த்தைகள். இப்போ ஒர்க்கிங் பண்ணுற பீப்புளையும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன, டயத்துக்கு வந்தே ஆகணும், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சே ஆகணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சொல்லாயிடுச்சு. ஆனால் இதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு.